குதிரைவாலி அரிசியை வச்சு தான் ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். இது குதிரைக்கு பின்னாடி வால் வந்து எப்படி தொங்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கிறனால தான் இதுக்கு பேர் வந்து குதிரைவாலி அரிசின்னு பேர் வந்தது. இந்த கஞ்சி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது பார்த்துக்கோங்க. இதில் நார் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, அப்புறம் விட்டமின்ஸ் இருக்குது, இந்த புரத சத்து இருக்குது. இதனால் இது வந்து உடலுக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ ரிசீவ் ஆனவுடனே பெண்கள் டாக்டர்கிட்ட போனவுடனே என்ன சொல்கிறாங்க, நல்லா இரும்பு சத்து கண்டிப்பாக தேவைப்படும், அதனால் அயர்ன் டேப்லெட் சாப்பிடுங்கன்றாங்க. நம்ம அயர்ன் டேப்லெட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த இரும்பு சத்து நிறைந்த அந்த குதிரைவாலி அரிசி கஞ்சி, குதிரைவாலி அரிசி சோறு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம எப்படி இந்த கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கஞ்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கள் மாடியிலேருந்து பறிச்சிட்டு வந்த முருங்கைக்கீரை, அது எப்போ பாரு கருவேப்பிலை மல்லி தலையே போடுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. ஏன்னா முருங்கைக்கீரை இரும்பு சத்து இருக்கு இல்லையா, அதனால் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரை பாருங்கள், அப்படியே நல்ல இளங்கீரையாக இருக்குது. அப்புறம் இஞ்சி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம பச்சை மிளகா போட்டு அது குடிக்கிறப்ப அது கொஞ்சம் வாயில் வந்துடுறதுனால அது வேண்டான்றதுக்காக இந்த வத்தலை வந்து நான் 2ஆக கீறிருக்கேன். ஏன்னா நடுவில் உள்ள விதையெல்லாம் விழட்டும் அப்படின்றதுக்காக. அப்புறம் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன், கருசீரகம், தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சமாகவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, முதல்ல வடைச்சட்டியில் காய வைக்கலாம். காய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். பொதுவாகவே இந்த சிறுதானிய கஞ்சிகளுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் உடல் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு, நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சீரகத்தை போட்டுக்கலாம். இந்த சீரகம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வத்தல் போட்டுக்கலாம். இந்த வத்தல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வத்தல் வந்து எதுக்குன்னா, அது கஞ்சியில் அது பட்டர்ஃப்ளை மாதிரி கிடைக்கும். அது 2ஆக கீறி வேறு நம்ம வச்சுருக்கோமா, அதனால் அந்த நடுவில் உள்ள விதையெல்லாம் உள்ளே விழுந்துட்டு அந்த காரம் சேர்ந்துக்கிறோம். நம்ம வத்தலை தூக்கி அப்படியே கீழே போட்டுறோம், பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பச்சை மிளகா கிடச்சிருச்சுங்கன்னா அதுங்க சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் இல்லையா, அதுக்காக நான் வத்தல் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். அது கொஞ்சம் நல்லா பாதி வந்ததுக்கப்புறம் தான் முருங்கைக்கீரையை போடணும். முதலையே முருங்கைக்கீரையை போட்டுறக்கூடாது, ஏன்னா போட்டால் அது ரொம்ப முருங்கைக்கீரை வதங்கிருச்சுன்னா அந்த பச்சைத்தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த டேஸ்ட்டு கம்மியாயிரும். அதுக்காக இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கீரையை போட்டு, கீரை வந்து பாதி வெந்ததுக்கு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா முழுசாக இருந்துச்சுன்னா கருவேப்பிலை மாதிரி நொறுன்னு போயிடும். அதனால் முழுசாக வந்து இதை வேக வைக்கக்கூடாது. இதை வந்து நல்லா வதக்கிட்டு, நான் குக்கரில் நேராக வைக்கலை, குக்கருக்குள்ளே வைக்கிற ஒரு சட்டி இருக்கு இல்லையா பாத்திரம், அந்த பாத்திரத்தில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த வதக்கின இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன பண்ணணுன்னா, குக்கருக்குள்ளே வைக்கிற சட்டியில் அதை ஊற்றிட்டு, நான் வந்து இன்றைக்கி 1 கப்பு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கஞ்சினால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த வதக்கின பொருள்கள் எல்லாம் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு 1 கப்பு குதிரைவாலி அரிசிக்கு நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 லிட்டர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம். ஏன்னா இது சோறு கிடையாது, கஞ்சினால் உங்களுக்கு வந்து நல்லா லிக்யூடாக வேணும்னா தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப லிக்யூடாக வேணாம், கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். நான் 1 லிட்டர் தண்ணி தான் இன்றைக்கி நான் ஊற்றிருக்கேன். இதை ஊற்றிட்டோம்னா அந்த பதத்துக்கு, அதாவது ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அது டம்ளரில் வந்து நம்மளுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அரிசி அப்புறம் வதக்கின எல்லா பொருள்களையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு, வாசனை இந்த சூப்பு வாசனை இருக்கு இல்லையா, எலும்பு என்ன சொல்கிறது, கால் சூப்பு அந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா, அது முருங்கைக்கீரைலாம் சேர்ந்தவுடனே இப்போயே வாசனை வந்துருச்சு. மேலே வந்து பெப்பர் பவுடர் போட்டுடலாம். நீங்கள் கஞ்சி வேகிறப்பே பெப்பர் போடலாம். அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா நீங்கள் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறப்ப கூட பெப்பர் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குக்கருக்குள்ளே வச்சுட்டு மூடி வெயிட்டு போட்டுட்டு, இது நான் ஒரு 5 விசில், நான் இன்றைக்கி வந்து 5 விசில் வர்றது மாதிரி விட்டுருந்தேன். ஏன்னா 5 விசில் விட்டால் தான் அந்த அரிசியெல்லாம் நல்லா என்ன சொல்கிறது, நல்லா பக்குவமாக வெந்து அழகாக
நல்ல ஒரு கஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 5 விசில் வந்தவுடனே நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் கஞ்சி பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நாங்கள் சின்னதாக இருக்கிறப்ப எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கஞ்சி மாதிரி இல்லாமல் குதிரைவாலி அரிசியை வந்து சோறு பொங்குவாங்க. சோறு பொங்குனா நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த மழை காலத்தில் வந்து ஒரு மகிழங்கீரைன்னு ஒன்று கிடைக்கும் பாருங்கள். இந்த குதிரைவாலி அரிசி சோறுக்கு மகிழங்கீரையை கடைஞ்சி கொடுப்பாங்க பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள்லாம் இந்த பவுலில் கஞ்சியை ஊற்றுறோம். அப்போல்லாம் ஒரு தட்டில் அம்மா வந்து அந்த குதிரைவாலி அரிசி இந்த மாதிரி இதில் போட்டு இந்த பொங்கல்லாம் அப்படி குமிச்சு வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி வச்சு பிளேட்டில் போட்டு பக்கத்தில் மகிழங்கீரையை வச்சு கொடுப்பாங்க. அந்த பழைய நினைவுகளாக வருது. அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதுனால உடலில் நம்மளுக்கு தெம்பு இருக்குது பாருங்கள். அவ்வளோ இரும்பு சத்து நிறைந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது சிறுதானியம். ஏன் சிறுதானியம்னா, அந்த சிறுதானியமெல்லாம் அந்த கேழ்வரகு, கம்பு, கேப்பை எல்லாம் சின்னதாக அரிசி இருக்கு இல்லையா, அதனால தான் இதுக்கு பேர் வந்து சிறுதானியன்னு பேர் வந்தது. இப்போயே இப்போயே பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் ஆயிடுச்சு. அந்த பழைய நினைவுகள்லாம் வந்தோடனே எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்குது. நீங்கள் இது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த கன்சீவாக இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக இந்த குதிரைவாலி அரிசியை வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்லெட்டே எடுக்காமல் இது வந்து ஊட்ட சத்து உங்களுக்கு நிறைந்ததாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அந்த பூண்டு, இஞ்சி டைஜஷன் பவர் ஆகும். முருங்கைக்கீரை வந்து அது ஒரு இரும்பு சத்து, இதுவும் இரும்பு சத்து. எல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற இந்த என்ன சொல்கிறது அயர்ன் கண்டென்ட்டை வந்து நம்ம நல்லா சாப்பிடலாம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ஒன்றும் தெரிய மாட்டேங்க. பசங்கள்கிட்ட இதை சிறுதானியம், அது என்ன மம்மி சிறுதானியம் அப்படின்வாங்க. சிறுதானியம்னா என்னென்னா, இந்த பாருடா ஊரில் வந்து இந்த மாதிரி காட்டில் மாதிரி பயிர், அதனால் இதில் வந்து நச்சுத்தன்மை கம்மியாக இருக்கும்னு நான் பசங்கள்கிட்ட ரொம்பவே நல்ல இது. நாங்கள் சின்ன பிள்ளையில் நாங்கள் சாப்பிட்ட நினைவுகள்லாம் எனக்கு ஃப்ளாஷ்பேக் ஆச்சு. நீங்களும் இந்த குதிரைவாலி அரிசியை கஞ்சியை காய்ச்சி குடிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க. சுகர் பேஷண்ட்டு அது மாத்திரம் இல்லை, எல்லோரும் சாப்பிடுங்க. நல்லா நலமுடன் வாழ்க. ஓகே, பாய்.